Hello students, 11th standard all groups கான 7 days study plan quarterly examக்கு நம்ம எப்படி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வந்து எக்ஸாம் டைம் டேபிள் கிடச்சிருக்கும். ஸோ எக்ஸாம் டைம் டேபிளில் உங்கள் ஸ்கூலில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா காமனாக வந்து கவர்மெண்ட் டைம் டேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் அவங்கவங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாக்குன்னு சொல்லிட்டு சில டைம் டேபிள் சேஞ்ச் ஆகி கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே காமனான ஒரு ஸ்டடி பிளான் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸும் பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 19th அன்னைக்கு உங்களுக்கு வந்து தமிழ் எக்ஸாம் நடக்குது சென்னை டிஸ்ட்ரிக்டில். 19th வந்து தமிழ் எக்ஸாம் தேர்ஸ்டே நடக்குது. 20th வந்து இங்கிலீஷ் ஃப்ரைடே இங்கிலீஷ் எக்ஸாம். 21st பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸ் சாட்டர்டே நடத்துகிறாங்க. 22nd உங்களுக்கு லீவ் சண்டே வருது. ஸோ 23rd மேக்ஸு ஜுவாலஜி காமர்ஸு மண்டே எக்ஸாம். 24th பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது டியூஸ்டே. 25 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸு ஜியாகிரஃபி வெட்னஸ்டே அன்னைக்கு. 26th தேர்ஸ்டே அன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு பயோகெமிஸ்ட்ரி ஹோம் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். 27th பயாலஜி பாட்னி பிஸ்னஸ் மேக்ஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் சரிங்களா. இது போக நிறைய சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி யார் எல்லாரும் இந்த குரூப்ஸ் எடுத்திருப்பீங்களோ அதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 22nd லீவ் கொடுத்துருக்காங்க. 24th லீவ் கொடுத்துருக்காங்க. இது லீவ் கிடையாது, இது சண்டே லீவு. இது வந்து எக்ஸாம் இல்லை. ஸோ 2 நாள் வந்து நமக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குது சரிங்களா. அந்த 2 நாள்லையும் நீங்கள் வந்து எப்படி படிக்கலான்றதையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு 12th. ஸோ 12 இருந்து உங்களுக்கு 18 வரையும் 12, 13, 14, 15, 16, 17, 18 இந்த 7 days எப்படி நம்ம பக்காவாக படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். 12 அன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜி அப்படின்றது பயாலஜின்றது உங்களுக்கு பாட்னியும் பயோசுவாலஜியும் சேர்ந்தது தான் பயாலஜி. ஸோ நீங்கள் பயாலஜியில் பாட்னியும் பயோசுவாலஜியும் படிக்க போகிறீங்க. வெறும் பாட்னி அப்படின்றது பியூர் சயின்ஸ் உள்ளவங்களுக்கு பாட்னி சரிங்களா. அடுத்து பிஸ்னஸ் மேக்ஸு இது வந்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து பியூர் பாட்னி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஜுவாலஜி தனித்தனியாக இருக்கும். பயாலஜின்னு போது பாட்னியும் ஜுவாலஜியும் சேர்ந்தது தான் வந்து பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்க பயாலஜி படிங்க, பியூர் சயின்ஸ் உள்ளவங்க பாட்னி படிங்க, ஆர்ட்ஸ் குரூப் உள்ளவங்க பிஸ்னஸ் மேக்ஸ் படிங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் உள்ளவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க சரிங்களா. கம்ப்யூட்டர் சயின்ஸே பார்த்தீங்கன்னா இதில் படித்த பேலன்ஸை வந்து மறுநாள் 13th அன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறீங்க. ஸோ இதையும் முடிச்சுட்டு எனக்கு டைம் இருக்குது அப்படின்றவங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நல்லா கவனிக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மேக்ஸை கொஞ்சம் பார்க்கலாம் இங்கே, புரிஞ்சுதுங்களா. 13th அன்னைக்கு ஓகே. நாளைக்கு 12 என்ன டே வருது? தேர்ஸ்டே வருதா. ஸோ தேர்ஸ்டே இது ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கே படித்த பேலன்ஸ் இங்கே படிச்சுட்டு அதுக்கடுத்தது மேக்ஸை கண்டினியூ பண்ணிடுங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர்ட்ஸ் குரூப்பு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அடுத்தது பயோ கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்தது கெமிஸ்ட்ரி. இவங்கெல்லாம் வந்து 12th அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு இந்த சப்ஜெக்டை படிக்கிறீங்க. திரும்ப 14th கெமிஸ்ட்ரி வந்து நிறைய போர்ஷன் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் மார்க் எடுக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ 5 marks முதல்ல கவர் பண்ணுற பாருங்கள். அதனால் இங்கே ஒரு நாள் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி இங்கே ஒரு நாள் கொடுத்துருக்கேன் கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ கம்ப்யூட்டர் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் 2 பேருமே வந்து கெமிஸ்ட்ரியை இங்கே இந்த 2 நாளுமே படிக்க பாருங்கள் சரிங்களா. இங்கே ஃப்ரைடே, இங்கே சாட்டர்டே, இங்கே சண்டே கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ கெமிஸ்ட்ரியை வந்து 13th அன்னைக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க மேக்ஸையும் கொஞ்சம் பார்க்குறீங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அடுத்து பயோ கெமிஸ்ட்ரி. அடுத்து 14th அன்னைக்கு சாட்டர்டே, கம்மிங் சாட்டர்டே அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ஆர்ட்ஸ் குரூப் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் இல்லாதவங்க ஜியாகிரஃபி படிங்க. அடுத்தது பயாலஜி, இங்கே பாட்னி பயோசுவாலஜி இங்கே ஒரே நாளில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஸோ இதோட பேலன்ஸை நீங்கள் இங்கே படிக்கிறீங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்டு. அதுக்கடுத்தது இங்கே பாட்னி படிக்கிறீங்களா, அவங்க அதோட கண்டினியூவேஷன் பாட்னியை இங்கே படிக்க பாருங்கள். சொன்னது புரியுங்களா. நான் பாட்னிக்குமே 2 days கொடுத்துருக்கேன், ஜுவாலஜிக்குமே 2 days கொடுத்துருக்கேன்.
அதே மாதிரி பயாலஜிக்குமே 2 days கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இருக்கிற பிளானை அழகாக படிங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் 2 days கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்குமே 2 days கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே மெயின் சப்ஜெக்ட். அதே மாதிரி மேக்ஸுக்கும் 2 days கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக படித்து தான் ஆகணும். அதுக்கடுத்தது 15th அன்னைக்கு சண்டே கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஜுவாலஜி, காமர்ஸு. சரிங்களா? இந்த மாதிரி படிங்க. அதுக்கடுத்தது காமர்ஸு, கெமிஸ்ட்ரி. ஓகே. அடுத்து 16th அன்னைக்கு இன்னைக்கு மண்டே வருதுங்களா? மண்டே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க. ஜுவாலஜி படிக்கிறவங்க, அதாவது ஜுவாலஜி படிக்கிறவங்க யார்? பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிசிக்ஸ் வரும் இல்லையா? ஸோ அவங்க ஜுவாலஜி முடிச்சுட்டு இங்கே ஃபிசிக்ஸ் படிங்க. நான் வந்து ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். இது ஜுவாலஜி படிக்க போக இங்கே படிக்க போக மீதி இருக்கவங்க இங்கே வந்து ஃபிசிக்ஸை படிக்க பாருங்கள். அதே மாதிரி பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் உள்ளவங்களும் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க. அதுக்கடுத்தது ஆர்ட்ஸ் குரூப் உள்ளவங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது இது வந்து மண்டே சொல்கிறேன். அதுக்கடுத்தது டியூஸ்டே பார்த்தோன்னா டியூஸ்டே 17th அன்னைக்கு மேக்ஸு, அதுக்கடுத்தது ஃபிசிக்ஸு, அதுக்கடுத்தது பிஸ்னஸ் மேக்ஸு, அதுக்கடுத்தது ஹோம் சயின்ஸு, அதுக்கடுத்தது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஹோம் சயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப்பில் ஒரு சிலருக்கு வந்து ஹோம் சயின்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவாக இதை படிச்சுக்கோங்க. சிலருக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அவங்க இதை படிச்சுக்கோங்க. மேக்ஸ் உள்ளவங்களுக்கும் ஃபிசிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மேக்ஸையும் பார்த்துட்டு ஃபிசிக்ஸும் பார்க்குற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் பியூர் சயின்ஸ் அப்படின்றவங்க ஃபிசிக்ஸை மட்டும் பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் உள்ளவங்களுக்கும் இங்கேயும் மேக்ஸ் கொடுத்துருக்கேன், இங்கேயும் மேக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரே நாளில் வந்து இது ரெண்டுமே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி படித்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு டைம் இல்லை, ரொம்ப ஷார்ட் பீரியட். ஸோ 18th அன்னைக்கு வெட்னஸ்டே பாருங்கள். தமிழ் ஏன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 19th உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம 18th தமிழை வந்து மார்னிங்கே படிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கடுத்து 29 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20, அதாவது செப்டம்பர் 20 இங்கிலீஷு 29னா நீங்கள் 29 அப்படின்னு நினச்சிக்காதீங்க. 9th month 20ன்னு சொன்னேன். இங்கிலீஷ் எக்ஸாம் உடனே வருது மறுநாள். ஸோ அப்போ நம்ம இங்கிலீஷ் படிக்கவும் டைம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 18th வெட்னஸ்டே அன்னைக்கு மார்னிங் தமிழ் படிங்க. மார்னிங் கண்டிப்பாக 4 o'clock எழுந்தே ஆகணும். அட்லீஸ்ட் 4:30 எழுந்துக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 12th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்தது ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 2 or 3 hours வந்து இங்கிலீஷ் படிங்க. ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து இங்கே டைமே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 2 hours 3 hours கழிச்சு ஒரு 4 o'clock, அதுக்கப்புறம் 4 o'clock மேலே பார்த்தீங்கன்னா தமிழ் படிங்க. ஓகே. தமிழ் வந்து அப்படியே நைட் வரையும் தமிழ் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு மறுநாள் எக்ஸாம் அன்னைக்கு மார்னிங் வந்து நீங்கள் தமிழ் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. மார்னிங் ரிவிஷன் ஃபார் தமிழ் எக்ஸாம். சரிங்களா? மார்னிங் ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் போகிறீங்க. அதுக்கிட்ட எக்ஸாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து திரும்ப கண்டினியூ பண்ணி 20 அன்னைக்கு இங்கிலீஷ் படிக்க போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 18th வரையும் தான் நம்ம பிளான். இந்த 7 days பிளான் 18th வரையும். ஸோ ஆல் குரூப்ஸுமே எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து மதுரையில் இருக்கோம், நாங்கள் சென்னையில் இருக்கோம், நாங்கள் திருச்சியில் இருக்கோம், நாங்கள் வந்து வேலூரில் இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. எங்களுக்கு எப்படி இது வந்து அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு கேட்பீங்க. ஸோ அதனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் கொடுக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட டைம் டேபிள் எடுத்துக்கோங்க. முதல் வந்து ஒரு நோட் எடுத்து பென் எடுத்துக்கோங்க. உங்கள் டைம் டேபிளை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நான் சொல்கிறது எக்ஸாம் டைம் டேபிள், இந்த ஸ்டடி பிளானை சொல்லலை, எக்ஸாம் டைம் டேபிள் எழுதிட்டு அதில் இங்கிலீஷ், தமிழ் அது வரையும் தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது காமனாக எல்லாருக்கும் ஒன்று. ஸோ இந்த நான் கொடுத்த பிளான் பிரகாரம் இந்த 2 நாளில் நீங்கள் படிச்சிங்கன்னா இதை கவர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே அதாவது 19th ஈவினிங் 19th உங்களுக்கு இங்கிலீஷ் 19th இங்கிலீஷ் இல்லை 20 அன்னைக்கு செப்டம்பர் 20 அன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ 20 அன்னைக்கு 20 செப்டம்பர் ஈவினிங்ல இருந்து நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்டை படிக்க போகிறோம். அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் அன்னைக்கு மறுநாள் எக்ஸாம் வந்தது. அதாவது உங்களுக்கு என்ன குரூப்போ, நீங்கள் பயோமேக்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பியூர் சயின்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், நீங்கள் என்ன குரூப்பாக இருந்தாலும் மறுநாளே எக்ஸாம் வருது அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து அது சம்பந்தமான சப்ஜெக்டை மட்டும் 20 அன்னைக்கு படிக்க பாருங்க. சரிங்களா? இல்லை எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் லீவ் வருது, மறுநாள் தான் எக்ஸாம் அப்படின்னா மறுநாள் வந்து உங்களுக்கு
22 வந்து சண்டே வரும். ஸோ அதனால் சண்டே கண்டிப்பாக யாருக்குமே வந்து எக்ஸாம் கிடையாது. ஸோ 21 எக்ஸாம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா 23 எக்ஸாம் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து 21 எல்லாருக்கும் மேக்ஸிமம் எக்ஸாம் இருந்துடும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு அன்னைக்கு ஈவினிங், அதாவது 20 அன்னைக்கு ஈவினிங் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 21 எக்ஸாம் முடிச்சுட்டு வரீங்களா, ஈவினிங் பார்த்தீங்கன்னா 21 ஈவினிங் வந்து நீங்கள் மண்டே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடாது. என்ன பண்ணணும், டியூஸ்டே எக்ஸாமுக்கானது நீங்கள் வந்து சாட்டர்டே ஈவினிங் ரிவிஷன் பண்ணிட்டு மண்டே எக்ஸாமுக்கான போர்ஷனை எப்போ படிக்கணும், 22 அன்னைக்கு படிக்கணும். மண்டே எக்ஸாமுக்கான போர்ஷன், அதாவது 19th அன்னைக்கு தமிழ் படிக்கிறீங்க சரிங்களா. அதுக்கடுத்து 20 அன்னைக்கு இங்கிலீஷ் படிக்கிறீங்க ஃப்ரைடே, ஓகேங்களா. 20 ஈவினிங் வந்து 21 அன்னைக்கு ஃபிசிக்ஸ் நிறைய பேருக்கு எக்ஸாம், சிலருக்கு எக்கனாமிக்ஸ், மற்ற டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு வேறு வேறு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணணும், 20 ஈவினிங் படிக்க போகிறீங்க, 21 மார்னிங் படிச்சுட்டு நீங்கள் 21 வந்து சாட்டர்டே வந்து அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதே மாதிரி இங்கே மண்டே வருது பார்த்தீங்களா, இந்த மண்டே 23 உள்ள எக்ஸாமை நீங்கள் வந்து சாட்டர்டே ஈவினிங் படிக்கக்கூடாது. அங்கே என்ன பண்ணணும், 24th உள்ளது, அதாவது டியூஸ்டேக்கு உள்ள போர்ஷனை நீங்கள் சாட்டர்டே ஈவினிங் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள், நைட் வரையும் படிங்க. திரும்ப நல்லா தூங்கி எழுந்துட்டு மார்னிங்லேருந்து, சண்டே மார்னிங்லேருந்து மண்டேக்கான போர்ஷனை இங்கே சண்டே படிக்க பார்க்குறீங்க. சொன்னது புரியுதுங்களா, சண்டே படிக்க பார்க்குறீங்க. ஸோ மண்டே எக்ஸாம் ரெடி ஆகிடலாம். ஓகே, மண்டே ஈவினிங்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டியூஸ்டே எக்ஸாமுக்கானதை நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா புரிஞ்சுதுங்களா. ஸோ நிறைய சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து டியூஸ்டே எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெட்னஸ்டேக்கான போர்ஷனை சாட்டர்டே ஈவினிங் படிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெட்னஸ்டே 25th போர்ஷனை சாட்டர்டே ஈவினிங் படிக்கிறோம். அதுக்கப்புறம் 24th அன்னைக்கு எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, டியூஸ்டே வந்து எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சென்னை டிஸ்ட்ரிக்டில். அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த போர்ஷனை இங்கே படிக்கணும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எங்கே லீவ் வருதோ அந்த இடத்துல நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் தமிழ் தவிர்த்து மேஜர் சப்ஜெக்ட் 4 இருக்கும் இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இந்த மாதிரி மெயின் சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட்லாம் இருக்குல்ல, அந்த மேஜர் சப்ஜெக்ட், அந்த 4 மேஜர் சப்ஜெக்டில் எதெல்லாம் வந்து லீவ் இல்லையோ, லீவ் இல்லாத சப்ஜெக்டை எந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் உங்களுக்கு ஓன் ஸ்டடி பிளான், எக்ஸாம் அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கோங்க. நான் எக்ஸாமுக்கு முன்னே 7 days உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துட்டேன். எக்ஸாமுக்கு அப்புறம் எப்படி படிக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து எந்த எக்ஸாமுக்கு லீவ் இல்லையோ அதை வந்து படிக்க பிளான் போட்டுட்டு, லீவ் இருக்கிற போர்ஷனை நீங்கள் வந்து லாஸ்ட்டாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி படித்தோன்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே சென்டம் எடுக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக எல்லாரும் 80+, 90+, 100% எடுக்கலாம். தைரியமாக படிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஒரு பெரிய எக்ஸாம், மிட்டம்ன்றது கொஞ்சம் சின்ன போர்ஷன், அதுக்கே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இருந்தாலும் 11th குவார்ட்டர்லி எக்ஸாம்ன்றது ஒரு பெரிய எக்ஸாம். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி ரெடி ஆகுறது அப்படின்றது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இப்போ தோணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அச்சோ நான் வந்து நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே, நான் இன்னும் எக்ஸாம்க்கு ரெடி ஆகலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. தயவு செஞ்சு இப்போ கூட நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 7 days அழகாக நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா 100% நல்ல மார்க்ஸு, கண்டிப்பாக பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ எடுப்பேன் நம்பினீங்களோ அதில் இருந்து ஒரு 20 மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ்டாக எடுக்க முடியும். ஸோ 70 தான் வாங்குவேன்றவங்க 90 வாங்கலாம், 50 தான் எடுப்பேன்றவங்க 70 எடுக்கலாம். ஸோ நான் சொல்கிறத கான்ஃபிடென்ட்டாக நம்புங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னோட கோச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இப்படி தான் வந்து பிள்ளைங்களை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அதே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு 10th நான் பப்ளிக் நிறைய ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் கொடுத்த ஸ்டடி பிளான் படித்து நான் நிறைய நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்களாம் இமிடியேட்டாக எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நியூவாக வர சப்ஸ்கிரைபருக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா. ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ 11th குவார்ட்டர்லிக்கு நான் பக்காவாக ரெடி, நான் நீங்கள் கொடுத்த பிளான் வச்சு கான்ஃபிடென்ட்டாக படிக்க போகிறேன் அப்படின்றவங்க ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 11th ஸ்டாண்டர்ட், அதாவது திரும்பவும் சொல்கிறேன், நான் 10th வந்து உங்களை எல்லாரையும் மொத்தமாக பார்த்தேன். இப்போ 11th எல்லாரும் ஸ்ப்ளிட் ஆகிட்டீங்க நிறைய குரூப்பாக. ஸோ என்னோட அந்த 10th ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் மிஸ் பண்ணுறதா இப்போயும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா தனித்தனியாக பேட்சாக பார்க்கும்போது உங்களுக்குள்ள நிறைய காம்படிஷன் வருது. எந்த வீடியோ போட்டாலும் இதை போடுங்க, மேக்ஸ் போட்டாக்கா ஃபிசிக்ஸ் போடுங்கன்றீங்க, ஃபிசிக்ஸ் போட்டாக்கா காமர்ஸ் போடுங்கன்றீங்க, காமர்ஸ் போட்டாக்கா அக்கௌண்ட்ஸ் போடுங்கன்றீங்க, அக்கௌண்ட்ஸ் போட்டால் கெமிஸ்ட்ரி போடுங்கன்றீங்க. ஸோ உங்களுக்குள்ள நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஸோ அந்த போராட்டங்கள்லாம் இல்லாமல் விஎல் கிளாஸஸ்
ஆன கல்வி விஜய் சேனலுக்கு இதுவரையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. லைக் கொடுத்தீங்கன்னா தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். முடிஞ்ச அவங்க கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாட்ஸ்அப் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.